அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சமூகம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கலாம் என்று இருக்கிறேன். உலகம் முழுவதிலும் இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் மூன்றாம் மண்டல நாடான இலங்கையை பொறுத்த வரைக்கும் அண்மை காலங்களில் இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த போதைப் பொருள் பாவனையும் அதனால் உண்டான சமூக பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை கதைக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில் இந்த போதைப் பொருள் பிரச்சனை என்று சொல்வது உண்மையிலேயே அந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த இலங்கை இந்த போர் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் வரத்தால் 15 வருடங்கள் நினைக்கிறேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் இது ஒரு பாரிய பூதாகரமாக எழுந்துள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது உண்மையிலேயே திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அல்லது உருவாக்கப்படுகிறதா அல்லது ஒரு சிலர் பணம் உழைக்கும் நோக்கத்திற்காக இதனை கொண்டு நடத்துகிறார்களா அல்லது ஒரு சிலர் நினைப்பது போன்று இது அரசாங்கத்தின் சில உதவியுடனான ஒரு சிலரால் இது நடத்தப்படுகிறதா என்ற பல்வேறு விதமான சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக குறிப்பாக இலங்கை, இந்தியாவிலும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனைய மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளிலும் கூட இது பிரச்சனையாக இருந்தாலும் இதனை அந்தந்த நாடுகள் ஒரு சில சட்டங்களூடாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் அறியலாம். குறிப்பாக நாங்கள் இலங்கையை பற்றி கருத்தோம் என்று சொன்னால், இலங்கையில் இந்த போதைப்பொருள் என்பது உண்மையிலேயே அண்மை காலமாக நாங்கள் சமூக ஊடகங்கள், ஏனைய ஊடகங்கள் பலவற்றை எடுத்தாலும் தினம் தினம் இந்த போதைப்பொருள் கண்டுபிடிப்பு, போதைப்பொருளுடன் வந்த வாகனங்கள் பறிமுதல், போதைப்பொருளுக்கான சிறை தண்டனை, இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த அண்மை காலமாக இந்த போதைப் பொருட்கள் அதிகரிப்பதற்குரிய காரணம் என்ன? அதற்கு முற்பதாக இந்த போதைப்பொருள் ரீதியில் போதைப் பொருட்கள், அந்த நிறைய வகையான போதைப் பொருட்கள், மாத்திரைகள், வில்லைகள், ஊசி மூலமான போதைப் பொருட்கள், தூள் வகைகள், இவ்வாறான பல வகையான உலகத்தில் என்னென்ன வகையான போதைப் பொருட்கள் இருக்கின்றனோ அவை அனைத்தும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருப்பதாகத்தான் அறிய முடிகிறது. அந்த வகையில் இலங்கையில் இந்த போதைப் பொருள் இவ்வளவு லட்சம் மில்லியன் கணக்கான போதைப் பொருட்கள் பிடிபடுவதை நாங்கள் அறிகின்றோம். இது உண்மையிலேயே இலங்கை ஒரு கடத்தப்படுவதற்கான ஒரு இடைத்தரகர் நாடாக தொழிற்படுகின்றதா அல்லது இலங்கையில் அவ்வளவு போதை பாவனையாளர்கள் இருக்கிறார்களா என்ற விடயம் உண்மையிலேயே ஒரு புரியாத விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அண்மை சில காலங்களில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் அளவுகளை பொறுத்த வரைக்கும் உண்மையில் இந்த போதைப் பொருள் என்பது மிகச்சிறிய ஒரு அளவிலான போதைப் பொருளே பல கோடிக்கணக்கான பெறுமதியாக இருக்கும் பொழுது, பல கிலோ தொன் கணக்கான போதைப் பொருட்கள் பிடிபடும் பொழுது அவை முழுவதும் இலங்கையில் பாவிக்கப்படும் என்றால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாகவே ஒரு வகையில் பார்த்தால் இவை கடத்தப்படுவதற்கு இலங்கை ஒரு இடைப்பட்ட ஒரு நாடாக தொழிற்படுவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அதுக்குள்ளாக நாங்கள் இலங்கைக்குள் மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த போதைப் பொருளை கடத்துவதற்கு பலரை ஒரு இடைத்தரகராக அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஏஜெண்டாக தொழிற்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் உண்மையிலேயே அண்மை காலத்தில் நாங்கள் ஒரு கவலைப்படக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், பாடசாலை மாணவர்கள் கூட இதனை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். இதில் பெற்றோர்கள், பாடசாலை சமூகம், ஏனைய சமூக ஆர்வலர்கள் மிகவும் ஒரு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த போதைப் பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு சிறிய பார்சல் அல்லது சிறிய ஒரு பொதியிலோ கொண்டு சேர்ப்பதற்கு குறிப்பிட்ட அளவு பணம் கைமாறப்படுகிறது. எனவே இந்த பாடசாலை மாணவர்கள் ஒரு குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு 8,000, 10,000, 15,000, 25,000 ரூபா காசை
ஒரு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை கடத்துவதற்கு தருகின்றோம், அங்கே கொண்டே கூடு இங்கே கொண்டே கூடு என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய விடயமாக படாது. ஆனால் அதுக்கு பிற்பாடு தற்செயலாக அந்த விஷயம் வந்து பிடிபடும் பொழுது அதன் தாற்பயம் என்பது பெரிய ஒரு விடயம். குறிப்பாக இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் பிடிபடும் பொழுது அது யாரது கையில் இருக்கிறவர்களோ அவர்கள்தான் குற்றவாளி. இங்கே அதை நான் வைக்கவில்லை, யாரோ வைத்தார்கள் என்ற எந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணமாக நாங்கள் அது ஏற்கனவே ஒரு வடிவேல் ஒரு ஜோக்கில் கூட கண்டிருப்போம். போதைப் பொருளை வடிவேல் கையில் வைத்துக்கொண்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிக்க, போலீஸ் வந்து பிடிக்கிறது வந்து வடிவேலை தான் இருக்குது. அப்பொழுது வந்து யார் ஃபோன் பண்ணுன்னு கேட்டால் நான் தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் கையில் உங்கள் கையில் இருந்தால் கூட அது நான் தான் பொறுப்பாளி. அந்த ரீதியில் வந்து போதைப் பொருளை வந்து இன்னும் ஒருத்தர் வந்து எங்களை குற்றச்சாட்டுவதற்காக எங்களிடம் போதைப் பொருளை வைத்து பிடிபட்டாலும் அதற்குரிய குற்றவாளி என்ற பொறுப்பை நாங்கள் தான் இருக்கிறோம். அதனால் இந்த விடயத்தில் சகலரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக பாடசாலை சமூகம் சார்ந்த மாணவர்கள் என்பவர் வந்து விழிப்புடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால் வந்து பெற்றோர்கள், பாடசாலை ஆசிரியர், அதிபர் சமூகங்கள் வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக வந்து பாடசாலை மாணவர்களிடம் ஏதாவது சிறு பொதி அல்லது சிறு பாசல் அவர்களை தந்து இதை வந்து அடுத்த ஒரு சந்தியில் நிற்கும் ஒருவர் வந்து உங்களோட கேட்டால் கொடுத்து விடுங்கள், ஒரு 10,000 ரூபா காசை தாரேன், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டால் சில மாணவர்கள் அதன் பிற்புலம் அறியாமல் அதனை வாங்கக்கூடும். எனவே மாணவர்களுக்கு நாங்கள் இதனை தெளிவாக சொல்ல வேண்டும். இவ்வாறு யாரும் உங்களிடம் தந்தால் எதுவும் நீங்கள் வாங்கக்கூடாது. ஒருவேளை இவர்களின் புத்தக பைக்கிலோ அல்லது வேறு விதமான ஒரு பேக்கையோ இவர்களை அறியாமல் இன்னும் ஒரு ஆள் கொண்டு வந்து அதனை வைக்கும் பொழுது அது ஒரு வகையில் பிற்பாடு அது கண்டுபிடிக்கப்பட்டால் குறிப்பிட்ட பை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் பொறுப்பாளி. எனவே மாணவர்களின் புத்தக பைகள் ஏனையவற்றை அவ்வப்போது ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி நாங்கள் சோதிக்க வேண்டும். உண்மையிலே வந்து நான் எனது பிள்ளைகளின் புத்தக பைகள் இந்த ரீதியில் சில நேரங்களில் சோதிப்பதுண்டு. எனவே வந்து இந்த போதைப் பொருள் என்ற விடயத்தில் வந்து நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் ஒரு தற்காலிக தீர்வை தவிர இந்த போதைப் பொருள் என்பத விடயத்தை வந்து முற்றாக இல்லாமல் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும். அதற்கு வந்து உண்மையிலேயே அரசாங்கம் வந்து சில இறுக்கமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும். உண்மையிலே அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏன் அவ்வாறான கட்டுப்பாடுகள் இல்லை என்ற விடயம் எனக்கு புரியவில்லை. சில நாடுகளில் அவ்வாறான தண்டனைகள் போதைப் பொருள் இருந்தால் அதற்கான தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருக்க வேண்டும். அவ்வாறான தண்டனை இருக்கும்போது தான் இவ்வாறான குற்றங்கள் வந்து குறையக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த போதைப் பொருள் என்பது ஒரு வகையில் இது போதைப் பொருள் செய்வதால் வந்து இலங்கைக்கு சில அந்நிய செலாவணி காசுகள் கிடைப்பதாக உணரப்பட்டு தான் இதுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்ற விடயமும் வந்து அறியப்பட முடியாததான் இருக்கிறது. எனவே வந்து இதெல்லாம் வந்து நான் சொன்ன விஷயம் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலால் உண்டான விடயம். ஆனால் இன்னொரு விடயத்தை அறிய வேண்டும். இந்த போதைப்பொருள் பாவனையை ஒரு மனிதன் உணர்ந்தான் என்று சொன்னால், அதாவது அதற்கு அவன் அடிமைப்பட்டான் என்று சொன்னால் அதிலிருந்து அவனை மீட்பது என்ற விடயம் உண்மையிலே பாரி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள், இளம்பராயத்தினர் இந்த போதைப் பொருளை வந்து பாவித்து அடிமைப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகின்ற ஒரு விடயம்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த போதைப் பொருள் என்ற விடயத்தில் மிக மிக அவதானமாகவும் சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து மிக அவதானமாக இந்த விடயங்களில் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு பிள்ளை படிக்காமல் விட்டால் கூட அது பிற்பாடு தன் வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம். ஆனால் இவ்வாறாக போதைப் பொருள் ஏனைய விடயங்களில் அந்த பிள்ளை வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் நிச்சயமாக அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். நான் கூட அண்மையில் ஒரு வருடங்களுக்கு முன்னர் மறைந்திருந்தேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல்யமான ஒருவரின் பிள்ளைகள் கூட இவ்வாறான போதைப் பொருளுக்கு அடிமையாகி இவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியான விடயங்கள் எல்லாம் நடந்துதான் இருக்கின்றன. எனவே இந்த போதைப் பொருள் என்ற விடயத்தில் நாம் மிகுந்த அக்கறையுடன் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் எனது காணொளிகளிலே எந்த வகையான தலைப்புகளை நான் கதைக்கலாம் என்ற விடயத்தில் எனக்கு தொடக்கத்திலேயே ஒரு கிளிக்கான விஷயம்தான் இந்த போதைப் பொருள் என்ற விடயம். எனவே இந்த போதைப் பொருள் வந்து கடத்துவது, போதைப் பொருளை இடம் மாற்றுவது, போதைப் பொருளை பாவிப்பது இவ்வாறான விடயங்களில் பெற்றோர்கள், பாடசாலை சமூகம், ஏனைய சமூக ஆர்வலர்கள் என்பன மிக அவதானத்துடன் செயல்பட்டு எங்கள் எதிர்கால பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் என்பதனை இந்த தகவலூடாக உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன்.
இவ்வாறான பயனுள்ள பல வீடியோக்களை எனது ஈஷா டோக் என்ற யூடியூப் சேனலூடாக நீங்கள் தினம் தினம் கண்டு கொள்ள முடியும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வர்ணம் வாகீசன். நன்றி.